வணக்கம் மக்களே. அரசியலில் பல மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு. தாவேகா என்ட்ரிக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் பல பெரும் மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு. அதில் ஒரு முக்கியமான மாற்றம் தான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஐயுஎல்லேருந்து வந்திருக்கு. நாங்கள் வந்து இனிமேல் வந்து டிஎம்கே கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 60 ஆண்டு காலங்களாக வந்து கூட்டணியில் இருந்தவங்க இன்றைக்கி வந்து அதை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ தாவேகாவோட தான் இணைய போகிறோம், ஸோ இணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ தாவேகா அரசு வந்து இனிமேல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்க கூட தான் வந்து கூட்டணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா, அவங்க 60 ஆண்டுகள் வந்து அவங்க கூட கூட்டணி இருந்ததுனால பார்த்திங்கன்னா 108 இடங்கள் வந்து நம்ம வெற்றி பெற்றதுக்கப்புறமே அவங்க வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண வரல. ஸோ கடைசி நிமிஷம் தான் வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணவே வந்தாங்க. லாஸ்ட் மினிட் சப்போர்ட் பண்ணியிருந்தாலுமே தளபதி விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அமைச்சரவையில் பதவி கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் வந்து வித்தியாசமாக ஒன்று பண்ணார் அவர். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இதுவரைக்கும் 60 ஆண்டு காலமாக வந்து யாருமே எந்த சிஎம்மே வந்து ஐயுஎல் ஆஃபீஸுக்கு வந்ததில்லை. தளபதி சிஎம் விஜய் அவர்கள் வந்து போயிருக்கிறாரு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து சோஃபா வந்து வாடகைக்கு எடுத்து போட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏன் இதை சொல்ல வேண்டியது வந்துச்சு அப்படின்னா, டிஎம்கே வந்து அவங்க வந்து சோஃபா மாடல்னு சொல்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து ஐயுஎல்லுக்கு வந்து சோஃபா வாங்கி தாவேகா வந்து கொடுத்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து ப்ரொபகண்டா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தளபதி வந்து ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தார். ஸோ இப்போ என் கூட யாருமே இல்லாட்டினாலுமே நான் வந்து சொன்னது தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்கிறதுல ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். ஸோ இனி ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஎம்கே கூட்டணி வந்து முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தது. அதை மாதிரியே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தராக வந்து கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டுருக்காங்க. முதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் வெளியில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் வெளியே வந்திருக்காங்க. இப்போ வந்து ஐயுஎல் வந்து வெளியே வந்திருக்காங்க. ஸோ கம்யூனிஸ்ட் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் இவங்க 2 பேரும் கம்ப்ளீட்டாக வந்து அஃபிஷியலாகவே வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா விசிகேவும் வருமா வராதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் 2 பேரிடமே இல்லை அப்படிங்கிறத தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் வந்து தாவேகா ஆட்சிக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற உறுதியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கட்சி எல்லாமே வந்து தாவேகாவை நோக்கி வர காரணம் என்ன அப்படின்னா ஒன்று தான் தளபதி விஜய் அப்படிங்கிற காரணம் மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான காரணம் மக்கள் சப்போர்ட். மக்கள் வந்து ஆதரவு மிகப்பெரிய வளர்த்துருக்காங்க. ஏன்னா ஆதரவு வந்து வலுக்கும் போது எல்லா கட்சியுமே ஆட்டோமேட்டிக்காக எந்த கட்சிக்கு இருக்குதோ அதை தான் வந்து திரும்பி பார்க்க வருவாங்க. ஏன்னா இதுதான் அரசியல் அப்படிங்கிறத வந்து தாவேகா தளபதி விஜய் அவர்கள் வந்து வெளிப்படையாக வந்து இதை வந்து காட்டியிருக்காரு. ஸோ மக்கள் இடத்துல வந்து எந்த அளவுக்கு நம்ம ரீச் ஆகிறோம், எந்த ஒரு சாதி மதம் பேதம் இல்லாமல் ரீச் ஆகிறோமோ அது வந்து எல்லாரையுமே வந்து நம்ம பக்கம் கொண்டு வரும் அப்படிங்கிறதையுமே இது மூலமாக காட்டியிருக்கிறாரு. இந்த மாதிரி தளபதி சிஎம் விஜய் பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.